கணவருடன் தொடர்பு வைத்ததால் உயிர் தோழியை கொன்று புதைத்த இளம்பெண் தானும் தற்கொலை. கொலைக்கு உடந்தையான இளம்பெண்ணின் கணவருக்கு வலைவீச்சு. சிவகங்கை அருகே பெண் ஒருவர் வெட்டிக் கொலை. ஆடு மேய்ப்பதில் ஏற்பட்ட தகராறால் வெறிச்செயல். ஆண்டிப்பட்டி அருகே டாஸ்மாக் மதுக்கடையில் பூட்டை உடைத்து கொள்ளை. காவலாளியை கத்தி முனையில் மிரட்டி கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்கள். சிங்கப்பூரில் இருந்து கடத்தி வரப்பட்ட 1 கிலோ ஆபரண தங்கம். திருச்சி விமான நிலையத்தில் 3 பெண்களை கைது செய்து விசாரணை. சேலம் அருகே ஆட்டோ ஓட்டுநர் விரட்டி வெட்டிக் கொலை. சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக கொண்டு தீவிர விசாரணை. மேட்டுப்பாளையம் அருகே 100 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம். 5 பேரை கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. கோவை அருகே 2000 ரூபாய் பணத்திற்காக பிறந்து 15 நாட்களேயான குழந்தையை விற்க முயன்ற தாய். குழந்தையை மீட்டு தாயை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சைல்டு லைன் அமைப்பினர். தனது தோழியை கொன்று புதைத்த பெண் விசாரணைக்கு பயந்து போலீஸ் கண்ணெதிரே கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கடலூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த புலியூர் காட்டுசாகை கிராமத்தைச் சேர்ந்த திவ்யா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் நர்ஸாக பணிபுரிந்து வந்தார். இவர் கடந்த மே மாதம் விடுமுறைக்காக வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது பன்ருட்டி அருகே உள்ள சாத்தமம்பட்டியில் உள்ள தனது சித்தி வீட்டுக்கு சென்று கொஞ்ச நாட்கள் தங்கி இருந்திருக்கிறார். அங்கிருந்து சென்னைக்கு கிளம்பிச் செல்வதாக சென்றவர் காணாமல் போயுள்ளார். இது தொடர்பாக திவ்யாவின் சித்தி ஜெகதீஸ்வரி காடாம்புலியூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். ஃப்ரெண்டுன்னு அன்புன்னு ஒருத்தன் அவன் சொன்னான், சித்ரா கூட தான் வண்டியில் போச்சு அப்படின்னு சொன்னாங்க. சித்ராவை கேட்டால் நாங்கள் வாங்கி போய் கூட்டிகிட்டு போனோம், டீ கடை வரைக்கும் தான் கூப்பிட்டு போனோம், டீ வாங்கி கொடுத்தோம், 2 மணி நேரம் தான் குடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி டீ குடிச்சிச்சின்னு சொல்லிச்சு. முதல் எங்கள் பொண்ணு டீ குடிக்காது, பால் சம்மந்தப்பட்ட எதுவுமே சாப்பிடாது, எப்படி நீ டீ குடிச்சிதுன்னு சொல்கிறேன்னு கேட்டதுக்கு நாங்கள் ஃப்ரெண்டுன்ற முறையில் கம்பல் பண்ணதுக்கு 2 மணி நேரம் குடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிச்சு. திருப்பி நாங்கள் பஸ் ஸ்டாண்டே கூப்பிட்டு வந்து நாங்கள் விட்டோன்னு சொல்லிச்சு. அவ்வளோதான். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்த காடாம்புலியூர் போலீசார் திவ்யாவின் செல்போன் நம்பரை வைத்து கடைசியாக யார் யாருடன் பேசியுள்ளார் என்ற விவரங்களை திரட்டினர். அதில் அதே கிராமத்தைச் சேர்ந்த திவ்யாவின் உயிர் தோழியான சித்ராவிடம் கடைசியாக பேசியது தெரிய வந்தது. இதுகுறித்து சித்ராவிடம் விசாரணை நடத்தினர் போலீசார். ஆனாலும் கொஞ்சம் கூட பிடிகொடுக்காமல் முன்னுக்கு பின் முரணாக பேசி வந்துள்ளார் சித்ரா. இதனைத் தொடர்ந்து திவ்யாவின் எண்ணிற்கு அடிக்கடி தொடர்பு கொண்ட அன்பு என்பவரை விசாரித்த போது திவ்யா சித்ராவின் கணவர் மோகனுடன் பன்ருட்டி பேருந்து நிலையத்தில் இருந்து இருசக்கர வாகனத்தில் சென்றதாக கூறியுள்ளார். இதனால் சித்ரா மீது சந்தேகமடைந்த போலீசார் பன்ருட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணையை தொடங்கினர். தன்னை தீவிரமாக போலீசார் கண்காணித்து விட்டதை அறிந்த சித்ரா தான் திவ்யாவை கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டார். ஃப்ரெண்டு கிளாஸ்மேட், இந்த பொண்ணோட இப்போ சொன்ன பொண்ணு படிக்கும்போதே அந்த பொண்ணுக்கு மேரேஜ் போல இருக்குது. அதெல்லாம் நாங்கள் பார்த்ததும் இல்லை. இது ஃபோனில் எடுத்து பேசின மறுநாளே ஃபோன் பண்ணி திவ்யா போய் சேர்ந்துட்டு எத்தனாம் தேதி போகிறேன்னு கேட்டேன். நான் இந்த தேதிக்கு போகிறேம்மான்னு சொல்லிச்சு. மறுநாள் ஃபோன் பண்ணி போய் சேர்ந்துட்டியான்னு கேட்டதுக்கு நான் ஃப்ரெண்டோட வீட்டுக்கார் நான் பேசுகிறேங்க, ஃபோனை வச்சுட்டு போயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதை ஃபோன் பண்ணி என்கிட்ட பேச சொல்லுங்கன்னு சொன்னேன். அவ்வளோதான். அதுலேருந்து பேசலை. அதுலேருந்து நாங்களும் தேடுறோம், அது எங்கேயும் கிடைக்கல. விசாரணையில் திவ்யாவிற்கும் சித்ராவின் கணவர் மோகனுக்கும் தொடர்பு இருந்ததாகவும் அதனால் ஆத்திரமடைந்து திவ்யாவை கொலை செய்ததாகவும் சித்ரா தெரிவித்துள்ளார். மேலும் திவ்யாவின் சடலத்தை பன்ருட்டி அருகே திருவமூர் கெடிலமாற்றில் புதைத்து விட்டதாகவும் செல்போனையும் அதே இடத்தில் மறைத்து வைத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சித்ரான்றவங்க தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்படின்னா சித்ராவும் திவ்யாவும் முத்தாண்டி குப்பம் இன்ஸ்டியூட்டில் நர்சிங் இன்ஸ்டியூட்டில் படித்தாங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் 1 இயர் 6 மந்த்ஸ் சம்திங்கில் சித்ரான்றவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க.
அப்படி இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் இப்போ அதுக்கப்புறம் ஒரு 2.5 இயர்ஸுக்கு அப்புறம் எதுக்கோ தெரியல கூப்பிட்ருக்காங்க. கூப்பிட்டு அவங்க வீடு சித்ரான்றவங்க வீடு வந்து திருவாமூரில் இருக்குது. அங்கே கூப்பிட்டு நைட் நேரத்தில் அவங்களுக்கு விஷம் கொடுத்து சாகடிச்சு இங்கே திருவாமூர் ஆற்றுல வந்து புதைச்சிருக்காங்க. இதனையடுத்து திவ்யாவை கொலை செய்த இடத்திற்கு சித்ராவை அழைத்து சென்றுள்ளனர் காவல்துறையினர். திவ்யாவின் சடலத்தை புதைத்த இடத்தை காட்டிய சித்ரா செல்போன் மற்றும் அவரது உடைமைகளை வேறு இடத்தில் புதைத்திருப்பதாக கூறி கீழ்காங்கேயன் குப்பம் பகுதியில் உள்ள ஒரு கிணற்றின் அருகே போலீசாருடன் சென்றுள்ளார். அப்போது காவலர்களின் கைப்பிடியை உதறிவிட்டு அங்கிருந்த சுமார் 300 அடி ஆழமுள்ள கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்த காவல்துறையினர் சித்ராவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை செய்து புதைக்கப்பட்ட திவ்யாவின் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்து உறவினர்களின் ஒப்புதலுடன் திவ்யாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. பார்த்திபன், நியூஸ் 7 தமிழ், பன்ருட்டி. கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடியை அடுத்த அம்பலவாணன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அம்பலவாணன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவரும் அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு ரவுடி பாஸ்கர் என்பவரும் நீண்ட நாட்களாக பழகி வந்துள்ளனர். இருவருக்கும் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு பாஸ்கரின் உறவினரின் பிரச்சினை தொடர்பாக முன்விரோதம் இருந்துள்ளது. இந்த நிலையில் பாஸ்கர் ராதாகிருஷ்ணனிடம் சகஜமாக பழகுவது போல் மது அருந்தலாம் என்று கூறி அருகே உள்ள மரவள்ளி கிழங்கு தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளார். இருவரும் மது அருந்திக் கொண்டிருந்த போது முன்பகை தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த பாஸ்கர் ராதாகிருஷ்ணனை உலக்கையால் பலமுறை பலமாக அடித்துக் கொன்றுவிட்டு தப்பியோடி உள்ளார். பின்னர் அவரின் மனைவி மற்றும் மகள் அவரை தேடுவதை தெரிந்து கொண்ட பாஸ்கர் குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்திற்கு சென்று ராதாகிருஷ்ணனை தான் கொலை செய்து விட்டதாக கூறி சரணடைந்துள்ளார். பேர் அட்ரஸ் எல்லாத்தையும் கேட்டாங்க. அவரு என்ன பொண்ணு எல்லாரையும் கேட்டாங்க, பாப்பாவெல்லாம் கேட்டாங்க. கேட்டதுக்கப்புறம் அவங்க நேரம் என்கிட்ட சொல்லலை, கூச்சப்படு நீ பயந்துருன்னு சொல்லிட்டு சொல்லாத. அப்புறம் பக்கத்தில் அவங்க சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் புரிஞ்சுக்கணும் போய் பார்த்தோம். அப்புறம் எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் அவங்க போலீஸ்காரங்க அப்புறம் அவனா வந்து இதுமாரி பக்கத்தில் பாஸ்கர் ஒருத்தவங்க வந்து நான் தான் இதுமாரி செஞ்சுன்னு போயிட்டு நேரடியாக ஒப்பு கொண்டுட்டாங்க. போலீஸ் வந்து பார்க்கறதுக்கு தான் அவங்க வந்தான் போனோம் சொன்னான். அதுக்கு மேலே தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மேலே தான் எல்லோரும் ஒரு பொதுமக்கள் போய் எல்லோரும் பார்த்தாங்க. அப்புறம் போலீஸ் வேணும் வந்தது ஏற்றிக்கின்னு கடலூர் போயிட்டுது. அதுதான் எங்களுக்கு தெரியும். அன்றைய நாளில் என்ன நடந்தது, யார் கூட்டம் போனாங்கன்னு தெரியாது. பின்னர் பாஸ்கர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற குள்ளஞ்சாவடி காவல்துறையினர் ராதாகிருஷ்ணனின் உடலை மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனைக்கு உடல்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். நான் தான் கொன்னேன் ராதாகிருஷ்ணனா, வீட்டில் இட்டுட்டு போய் நான் தான் கொன்னேன், எனக்கு 300 ரூபா வந்தது, அதனால் கொன்னேன் நான் அப்படின்னு இவன் சொல்லி அங்கே போயிட்டு ஆஜராகிட்டான். போயிட்டு ஆஜரானதும் போலீஸ் அதுக்கும் போகிற வந்து காரை கொண்டாந்து விட்டு 2 மணி நேரம் தேடுது. பணத்தை போட்ட இடம் தெரியாத தேடுது. அவன் மல்லிகொல்ல விட தூக்கி பக்கத்தில் போட்டான். பின்னர் ராதாகிருஷ்ணனின் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவித்த காவல்துறையினர் பாஸ்கரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். வினோத்குமார், நியூஸ் 7 தமிழ், குறிஞ்சிப்பாடி. தூத்துக்குடியில் குடும்ப தகராறில் மீனவரை கத்தியால் குத்திக் கொன்ற அவரது மைத்துனரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி PVR புரத்தைச் சேர்ந்த மீனவர் மைக்கேல் லெசிங்டன், இவரது மனைவி லூர்தம்மாள். இருவருக்கும் திருமணமாகி 2 ஆண்டுகளான நிலையில் 10 மாத குழந்தையும் உள்ளது. குழந்தை பிறந்த நாள் முதல் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் கணவரை பிரிந்து லூர்தம்மாள் சண்முகபுரத்தில் உள்ள தாய் வீட்டில் வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் லூர்தம்மாளின் தம்பி மேன்ஷன் தனது சகோதரியை கணவருடன் சேர்த்து வைக்க எண்ணி பேச்சு நடத்தியுள்ளார். அப்போது அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டதில் ஆத்திரமடைந்த மேன்ஷன் சகோதரி கணவர் மைக்கேல் லெசிங்டனை கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டார். இதில் பலத்த காயமடைந்த மைக்கேல் லெசிங்டன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். கூட போய் மன்னிப்பு கேட்டான். மச்சான் ஏன் இப்படி பாடா படுத்துறீங்க மச்சான், சமாதானமா இருங்கன்னா என் பிள்ளை சொல்லிச்சு. போலீஸ் வந்து அவனையும் காலில் கொண்டு போயிட்டான். அவன் தான் செஞ்சானா, அவன் மேலே தப்பு தூக்கி போட்டிருக்காங்க. என் பிள்ளை ஒரு பாவம், அவனே காலை ஆப்ரேஷன் பண்ணி மடக்க முடியாது. அந்த வேலைலாம் ஏமாவும் பண்ண மாட்டாங்க. புருஷன் முன்னாடி சண்டை வந்து யாரோ இது எவனோ கங்கணம் கட்டி வச்சு எவன் தான் செஞ்சானே தெரியலையா. சேலத்தில் உள்ள பிரபல ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் பணத்தை இரட்டிப்பாக தருவதாக கூறி ஆயிரக்கணக்கான மக்களிடம் பணத்தை பெற்று திருப்பி தராததால் பாதிக்கப்பட்டவர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக 2 பெண்கள் காயமடைந்தனர். சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே ரியல் எஸ்டேட் நிறுவனமான வின்ஸ்டார் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது.
கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வின்ஸ்டார் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் இரட்டிப்பு பணம் வழங்கப்படும் என்று விளம்பரம் செய்தனர். இந்த நிறுவனத்தின் விளம்பரத்தை பார்த்து சேலம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமானோர் பல லட்சம் முதலீடு செய்தனர். இதுபோன்று முதலீடு செய்தவர்களுக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகும் பணத்தை திருப்பித் தராமல் காலம் தாழ்த்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பணத்தை முதலீடு செய்தவர்களில் சுமார் 10க்கும் மேற்பட்டோர் தங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் வந்து வின்ஸ்டார் அலுவலகத்திற்கு சென்றபோது அலுவலகத்தில் யாரும் இல்லாததால் அருகில் செயல்பட்டு வரும் சௌபாக்கிய துணிக்கடையின் முன்பு பாதிக்கப்பட்ட மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு பாதுகாப்பில் இருந்த குண்டர்களை வைத்து பாதிக்கப்பட்ட மக்களை அப்புறப்படுத்தினர். ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் 2 பேர் காயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி பணத்தை விரைவில் திருப்பித் தர நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். 100 பேருக்கு மேலே வந்தாங்க. வெளியில் ஒரு 100 பேர் இருப்பாங்க, உள்ள ஒரு 100 பேர் இருப்பாங்க. எல்லாம் சுற்றி ரவுண்டாக நின்று இவ்வளோதான் அடி இது பண்ணாங்கன்னு என் தங்கச்சியெல்லாம் மயக்கம் போட்டு எல்லாம் நெஞ்சிலே எட்டி உதச்சிட்டு ட்ரெஸ்ஸை கழட்டி மானப்பங்கம் படுத்துருங்க, ஒழுங்கு மரியாதையே போயிடுங்க அப்படின்னு ஷால்லாம் பிடிச்சி எடுத்துக்கிட்டு எங்கள் செல்ஃபோன், என் செல்லு, என் பர்ஸு எல்லாம் பிடுங்கிட்டாங்க. தங்கச்சி இது என்னது இவங்களது எல்லாத்தையுமே பிடுங்கிட்டாங்க. இப்போ பேகு பிடிங்கி எல்லாம் எடுத்துக்கிட்டு வெறும் பேகு தான் தூக்கி போட்டாங்க. தகாத வார்த்தை என்னென்னவோ பேசுகிறேன் சார். உங்களையெல்லாம் மானப்பங்கம் படுத்தி அனுப்பிவிட்டாதாண்டி உங்களையெல்லாம் நாங்கள் அடங்குவீங்க. நீங்கள் அக்க போகிறாக்குது உங்ககிட்ட நாங்கள் டெய்லி நீங்கள் எதுக்கிட்டி நடக்கிறீங்க, பணம் வேணும் அப்படின்னு எங்கள் பணத்தையே வாங்கிட்டு எங்களையே திருப்பி அடிக்கிறாங்க சார். பிறந்து 15 நாட்களே ஆன ஆண் குழந்தையை 2000 ரூபாய்க்காக விற்க முயன்ற தாயிடமிருந்து சைல்ட் லைன் அமைப்பினர் குழந்தையை மீட்டுள்ளனர். கோவை தடாகம் பகுதியில் ஆனந்தி என்ற பெண் தனக்கு பிறந்த 15 நாட்களேயான ஆண் குழந்தையை 2000 ரூபாய் பணத்திற்காக விற்க முற்பட்டது சைல்ட் லைன் அமைப்பினருக்கு தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த குழந்தையை மீட்ட அதிகாரிகள் உக்கடம் பகுதியில் உள்ள குழந்தைகள் நலக்குழுவில் பராமரிக்க ஒப்படைத்துள்ளனர். தொடர்ந்து குழந்தையின் தாய் ஆனந்தியிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தியதில் பெரம்பலூரைச் சேர்ந்த இவர் தடாகம் பகுதி நூற்பாலையில் வேலை செய்து வந்ததாகவும் அங்கு ஏற்பட்ட தவறான உறவால் பிறந்த குழந்தை என்ற காரணத்தால் இந்த குழந்தையை விற்க முயன்றதாகவும் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே தனது முதல் பெண் குழந்தையையும் 50,000 ரூபாய் பணத்திற்கு ஆசைப்பட்டு கேரளாவில் விற்றதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காலையில் 10:30 மணிக்கு சைல்ட் லைனுக்கு தொடர்பு கொண்டு ஒரு 15 நாள் ஆன ஆண் குழந்தையை 2000 ரூபாய்க்கு விற்கிறதாக தகவல் வந்ததின் அடிப்படையில் டிசிபிஓ மற்றும் ஏஹெச்டியூ அவங்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவர்களோடு இணைந்து தடாகம் பகுதியில் லாரி ரோடுன்ற பகுதியில் அந்த குழந்தைய வச்சுருக்கிறதாக தகவல் வந்துச்சு. நாங்கள் போய் அங்கே அவங்கள ரவுண்ட் பண்ணி அந்த குழந்தைங்களை மீட்டுட்டு வந்துட்டோம். குழந்தைகள் நலக்குழுவில் குழந்தை ஆஜர்படுத்தப்பட்டிருக்குது. சிவகங்கை மாவட்டம் ஏனாதியில் ஆடு மேய்ப்பதில் நேரிட்ட தகராறில் பெண் கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டார். சிவகங்கை மாவட்டம் திருமாஞ்சோலை அருகே ஏனாதியில் தவமணியும் அவர் மனைவி லோகம்மாளும் ஆடு மாடு மேய்த்து பிழைப்பு நடத்தி வந்தனர். முத்துமணி என்பவர் குத்தகைக்கு எடுத்து பராமரித்து வரும் தரிசு நிலத்தில் ஆடு மேய்த்ததில் லோகம்மாளுக்கும் முத்துமணிக்கும் தகராறு எழுந்துள்ளது. இந்நிலையில் நேற்று மாலை ஆடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு சென்ற லோகம்மாள் வீடு திரும்பவில்லை. பல இடங்களில் தேடியும் கிடைக்காததால் தவமணி பூவந்தி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக முத்துமணியிடம் விசாரித்த போது தனக்கு எதுவும் தெரியாது என அவர் தெரிவித்துவிட்டார். மோப்பனாய் உதவியுடன் தேடியதில் ஏனாதி கண்மாயின் உட்புறம் சாக்கு மூட்டையில் கிடந்த லோகம்மாளின் உடல் மீட்கப்பட்டது. மோப்பனாய் அங்கிருந்து முத்துமணியின் வீட்டிற்கு வந்து நின்றது. அதன் பின்னால் காவலர்கள் வருவதை பார்த்தவுடன் முத்துமணி அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். அவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே 100 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது தொடர்பாக 5 பேரை தனிப்படையினர் கைது செய்துள்ளனர். கோவை மாவட்டம் தெலுங்குபாளையத்தைச் சேர்ந்த ஈஸ்வரன் தங்க நகை பட்டறை வைத்து நகைகளை செய்து கொடுத்து வருகிறார். இவரிடம் நீலகிரி நகைக்கடை உரிமையாளர் ஒருவர் 100 சவரன் தங்க நகைகளை செய்து தர பணியாணை கொடுத்துள்ளார். நகைகளை செய்த பின்பு நீலகிரி செல்வதற்காக ஈஸ்வரன் கோவை சாய்பாபா காலனி பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த போது வாடகை காரில் வந்த கும்பல் ஒன்று உதகைக்கு செல்வதாக கூறி அவரை காரில் ஏற்றிச் சென்றுள்ளனர். காரமடையை அடுத்த கோட்டை பிரிவு அருகே வந்தபோது காரில் இருந்த கும்பல் கத்தியை காட்டி மிரட்டி ஈஸ்வரனிடமிருந்த 100 சவரன் நகைகளை பறித்துக் கொண்டு தப்பி ஓடிவிட்டது. இது தொடர்பாக ஈஸ்வரன் அளித்த புகாரின் பேரில் பெரியநாயக்கன்பாளையம் காவல் துணை கண்காணிப்பாளர் தலைமையில் தனிப்படை அமைத்து விசாரித்து வந்தனர். விசாரணையில் ஈஸ்வரனின் அக்கா மகன் ரமேஷ் தனது நண்பர்களுடன் சேர்ந்து நகைகளை கொள்ளையடித்தது தெரியவந்தது. இதனையடுத்து ரமேஷ், பாபு, கண்ணன், வடிவேல், அருண் ஆகிய 5 பேரையும் தனிப்படையினர் கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளையும் அவர்களிடமிருந்து மீட்டனர். திருச்சி விமான நிலையத்தில் தங்க நகைகளை கடத்தி வந்த 3 பெண்களை பிடித்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோலாலம்பூரிலிருந்து திருச்சிக்கு வந்த ஏரேசியா விமானத்தில் பயணித்த மதுரையைச் சேர்ந்த ஜெயபிரபா மற்றும் ஜெகதீஸ்வரி ஆகியோர் உரிய அனுமதியின்றி 26,40,000 ரூபாய் மதிப்பிலான 984 கிராம் எடை கொண்ட தங்க ஆபரண நகைகளை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதேபோன்று சிங்கப்பூரிலிருந்து திருச்சி வந்த டைகர் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணம் செய்த விருதாச்சலத்தைச் சேர்ந்த மகாராஜ் பேகம் என்பவரிடமிருந்து
1,60,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து மூவரிடமும் வான் நுண்ணறிவு பிரிவு சுங்க அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆண்டிப்பட்டி அருகே டாஸ்மாக் மதுக்கடையில் பூட்டை உடைத்து பாதுகாவலரின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி மது பாட்டில்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கொண்டமநாயக்கன்பட்டியில் அரசு டாஸ்மாக் மதுக்கடை செயல்பட்டு வருகிறது. இன்று அதிகாலை மதுக்கடைக்கு ஆட்டோவில் வந்த மர்ம நபர்கள் சிலர் காவலுக்கு இருந்த தங்கப்பாண்டி என்பவரின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டியுள்ளனர். அப்போது கடையின் கதவை கடப்பாறையால் உடைத்து 500க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை கொள்ளையடித்து அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இது தொடர்பாக மதுக்கடை காவலாளி தங்கப்பாண்டி கொடுத்த புகாரின் அடிப்படையில் சந்தேகப்படும்படியான 4 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ஐஜி அருள் மகன் மைக்கேல் வீட்டில் வருமான வரித்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். எழும்பூரில் உள்ள முன்னாள் ஐஜி அருளின் பூர்வீக வீடு 10 கோடி ரூபாய்க்கு பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் தியாகராஜனுக்கு விற்பனை செய்யப்பட்டதாக கிடைத்த ஆவணங்களை கொண்டு விசாரணை நடைபெறுகிறது. எழும்பூர் பாலம் அருகில் உள்ள அந்த வீட்டின் இன்றைய மதிப்பு 30 கோடி ரூபாய்க்கு மேல் எனவும் கூறப்படுகிறது. ராசிபுரத்தில் 2 வீடுகளின் பூட்டை உடைத்து பணம் மற்றும் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பாரதிதாசன் சாலை பகுதியில் இருக்கும் சேகர் என்பவர் தனது குடும்பத்துடன் வெளியூர் சென்றுள்ளார். இதை அறிந்த மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்து 5 சவரன் தங்க நகை மற்றும் 1/2 கிலோ வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். இதேபோல் அருகே உள்ள கமலக்கண்ணன் என்பவரது வீட்டில் நுழைந்த நபர்கள் தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்னைக்கு காலையில் தான் வந்து வீடை பார்த்தோம். பார்க்குறப்ப எந்த ஒரு பொருளுமே இல்லை. அவருக்கும் உடம்பு முடியாமல் என் பொண்ணுக்கு அடுத்த மாதம் நிச்சயதார்த்தம் வச்சுருக்கோம். என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாம் வந்து வெள்ளியில் 1/2 கிலோ போயிருக்குங்க. தங்கத்தில் ஒரு 5 பவுன் போயிருக்குதுங்க. பணம் ஒரு 1000 ரூபாய் 2 வாட்சி இதெல்லாம் திருப்பி போயிருக்கு. திருவள்ளூர் அருகே போலி மருத்துவர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். பெரியபாளையம் பகுதியில் மருத்துவ படிப்பு படிக்காமல் சிலர் சிகிச்சை அளித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து சுகாதாரத்துறையினருக்கு வந்த புகாரை அடுத்து அங்கு காவல்துறையினருடன் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் தயாளன் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பிஎஸ்சி படித்துவிட்டு மருத்துவம் பார்த்த ரஹீம், 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு மருத்துவ சிகிச்சை அளித்த கோபிநாத் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். திருவள்ளூர் அருகே கூலி தொழிலாளியின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக உறவினர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவரது மனைவியிடம் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் தொளவேடு கிராமத்தைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளியான சங்கர். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்துமதி என்பவரை திருமணம் செய்த இவருக்கு சுதீஷ் என்ற 2 வயது மகன் உள்ளார். இந்நிலையில் சங்கர் தனது வீட்டில் மர்மமான முறையில் நாக்கு வெளியே தள்ளியபடி உயிரிழந்து சடலமாக கிடந்தார். கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படும் நிலையில் மர்மமான முறையில் எவ்வித காயமும் இன்றி இறந்து கிடந்ததால் சங்கரின் பெற்றோருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து சங்கரின் தந்தை ராஜா அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த ஊத்துக்கோட்டை போலீசார் சடலத்தை கைப்பற்றி அவரது மனைவி இந்துமதியிடம் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அரக்கோணம் அருகே பட்டப்பகலில் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து 30 சவரன் தங்க நகை மற்றும் 1 கிலோ வெள்ளிப் பொருட்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரக்கோணம் அருகே சின்னத்தெருவைச் சேர்ந்த விவசாயி சுப்பிரமணி தனது உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். அவரது தாயார் மட்டுமே வீட்டில் இருந்துள்ளார். அவர் வீட்டின் முன்பகுதியில் அக்கம் பக்கத்தினருடன் உரையாடி கொண்டிருந்த வேளையில் அங்கு வந்த கொள்ளையர்கள் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து 30 சவரன் தங்க நகை மற்றும் 1 கிலோ வெள்ளிப் பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர். சத்தம் கேட்டு நீலாவதி சென்று பார்த்தபோது கொள்ளையர்கள் இருசக்கர வாகனத்தில் ஏறி தப்பிச் சென்றுள்ளனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். கதவெல்லாம் வச்சிட்டு பீரோவெல்லாம் வச்சிட்டு இந்த மொத்த பொருள் எடுத்துன்னு போயிட்டுறாங்க. நீங்கள் சீக்கிரமாக வாங்கன்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணேன் சார். அங்கேருந்து நானும் எங்கள் ஒய்ஃபு எல்லாரும் வீட்டுக்கு வந்து பார்த்தா மொத்தம் எடுத்துட்டுறாங்க சார். 30 சவரன் நகையும் 1 கிலோ வெள்ளிக்கு மேலே இருந்தது. எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டுறாங்க. எங்கள் ஒய்ஃபு தான் பாஸ்போர்ட்டும் எடுத்துன்னு போயிட்டுறாங்க சார்.